இந்த புல்வெளிக்குள்ள போற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த புல்வெளிக்குள்ளே தான் போய்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால வெளியிலே வர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த புல்வெளிக்குள்ள போற எல்லாருமே திரும்ப வெளியில வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. அட என்னப்பா சொல்ற, புல்வெளிக்குள்ள போயிட்டு வர்றது என்ன அவ்வளவு பெரிய அமானுஷமான விஷயமா? பிரதரும் கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டருக்கு வாமிட்டிங் வர உடனே காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு வாயை கழுவிட்டு மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க புல்வெளிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன், இந்த புல்வெளிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், ரோடு எங்க இருக்குன்னு தெரியல, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குறான். பிரதருக்கும் சிஸ்டருக்கும் என்ன தெரியுதுன்னா, ரோட்டுக்கு பக்கத்துல இருந்து ஹெல்ப் கேட்கற மாதிரி தெரியவும் கார்ல இருந்து இறங்கி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. ரோட்ல இருந்து ஒரு 10-15 அடி உள்ள போனாலே அவனை கூப்பிட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிரதர் உள்ள போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் பிரதர் வெளியில வராதனால பின்னாடியே அவங்க சிஸ்டரும் உள்ள போறாங்க. ஏன்னா அவங்க பிரதரை காப்பாத்தி ஆகணும். சோ அதனால வேற வழி இல்லாம அவங்களும் உள்ள போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரதரும் சிஸ்டர் 2 பேருமே தெரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேருமே உள்ள இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. சவுண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தெரியுது. அப்பதான் அவங்க பிரச்சனையில இருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஆள் உயர புல்லுக்கு நடுவுல நிக்கிறோம், 2 பேரும் ஒரே சமயத்துல ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா எங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சரி, இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல ஜம்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் 10 அடி தூரத்துல இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை ஜம்ப் பண்ணி பார்த்தாங்கன்னா தூரத்துல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுது. அட என்னடா இது, ஒரு செகண்ட்ல 2 பேருக்கு இடையில எப்படி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல வந்தது அப்படிங்கிறது தெரியாம குழம்புறாங்க. இது புரியாம ரொம்பவுமே குழம்பி போறாங்க. பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் தேடி இன்னொருத்தன் வரான். இவங்க டிராவல் பண்ண அதே ரூட்ல அவங்களுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு போட்டோவை எல்லாருக்கிட்டையும் காட்டி அந்த போன வழியில அதே வழியில போயிட்டு இருக்கான். கடைசியில அவங்க காரு புல்வெளி பக்கமா நிக்கிறத பார்த்து அவங்கள தேடி, சரி ஓகே அந்த புல்வெளிக்குள்ளதான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த புல்வெளிக்குள்ள போறான். ஓகே, இவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவன் தான் அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட். இவன் பாக்குறதுக்கு ரொம்பவுமே விவரமானவனா தெரியுது. ஏன்னா அவன் உள்ள போற வழி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய புல்ல மடிச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டே போறான். நெக்ஸ்ட் டைம் பின்னாடி திரும்பி வெளியில வரும்போது இந்த முடிச்ச பார்த்துட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி முடிச்சா போட்டுட்டு போறான். இந்த முடிச்ச ஃபாலோ பண்ணி திரும்ப ஈஸியா ரோட்டுக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற பிளானிங்ல அவன் போட்டுட்டு போறான். ஆனா இவன் முடிச்சு போட்டு விட்ட புள்ளி எல்லாம் அதுவா விரிஞ்சு முடிச்சு போட்ட தடமே தெரியாத மாதிரி புல்லெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருது. அது இவனுக்கு தெரியாது. அதே நேரம் அந்த சின்ன பையனோட அப்பாவை அந்த பிரெக்னன்ட் லேடி மீட் பண்றாங்க. அந்த சின்ன பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பையன் என்னோட பையனும் அவங்க அம்மாவையும் உள்ள தொலைச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்கள தேடிதான் நான் இன்னும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நம்ம பிரெக்னன்ட் லேடி அவங்களுடைய அண்ணனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவன் அவங்க குழந்தையையும் ஒய்ஃபையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க 2 பேரும் ஒன்னா தேடுவோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இப்ப உள்ள அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த பிரெக்னன்ட் லேடி அங்க இறந்து கிடக்கிறத பணத்தை பாக்குறான். அந்த பணத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அழுது புலம்பி தூங்கிடுறான். நம்ம ஹீரோ எப்படி இதை கண்டுபிடிச்சானா, அங்க இருந்த சின்ன பையன் பொருட்களோட பேசுவானா, அந்த பொருட்கள்கிட்ட பேசும்போதுதான் யாரு எங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்லுமா. அது எல்லாத்தையும் கேட்டுதான் இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்த சொல்லியிருக்கான். அந்த சின்ன பையன் தான் இந்த பிரெக்னன்ட் லேடி இறந்திருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதும் தெரியல. நம்ம பிரெக்னன்ட் லேடியோட வந்த பிரதருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதும் தெரியல. இப்போ அந்த புல்வெளிக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கிறது மாதிரி காட்டுறாங்க. அப்பா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சின்ன பையன் இப்ப எப்படி ரோட்ல வந்தான் அப்படிங்கிறது தெரியல. அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி கூப்பிடுறான் நம்ம ஹீரோ. கூப்பிடும் போது அந்த சின்ன பையனோட டாக் பாத்தீங்க அப்படின்னா அந்த புல்வெளிக்குள்ள வந்துருது. அந்த டாகை துரத்திக்கிட்டு சின்ன பையனும் பாத்தீங்க அப்படின்னா புல்வெளிக்குள்ள வந்துடுறான். சின்ன பையனை துரத்திக்கிட்டு அவங்க அம்மாவும் புல்வெளிக்குள்ள வந்துறாங்க. இவங்க எல்லாரும் போனதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் புல்வெளிக்குள்ள எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அப்படி இப்ப உள்ள மாட்டிக்கிட்ட அந்த சின்ன பையனோட அப்பா அங்க பாறை மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதோட அடுத்த சீன்ல அதே பிரெக்னன்ட் லேடி அவருடைய பிரதரோட அந்த புல்வெளி பக்கத்திலேயே நிப்பாட்ட அவங்களுக்கு அதே மாதிரி திரும்பவும் வாந்தி எடுக்க அவங்க பழைய மாதிரியே வாயெல்லாம் தொடச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆக திரும்ப காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண, ஏற்கனவே அந்த குட்டி பையன் நான் புல்வெளிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க, வெளியில ரோட்டுக்கு வர வழி தெரியல அப்படிங்கிற வாய்ஸ் திரும்பவும் கேக்குது. இவங்க திரும்பவும் அவங்க பிரதர் போறாங்க. திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரெக்னன்ட் லேடி உள்ள போறாங்க. இப்ப ஆல்ரெடி இறந்து போன அந்த பிரெக்னன்ட் லேடி பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் அந்த இடத்துல இறங்கி திரும்பவும் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இது எப்படிங்கிறது இன்னும் நம்ம எல்லாத்துக்குமே புரியல. ஒரே குழப்பமா தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம்னா திரும்ப திரும்ப இந்த சீன்ஸ் லூப் மாதிரி திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு செத்து போனவள உயிரோட பார்த்து பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் எப்படி செத்து போனவ இப்போ உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரே குழப்பமாவும் இருக்கும். அந்த பிரெக்னன்ட் லேடியோட பிரதர், எப்படி நீ எங்களுக்கு முன்னாடி இங்க வந்த? நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் தொலைஞ்சு போய் 2 மாசம் ஆச்சு, உங்களை தேடிக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்த ரூட்ல அதே ரூட்ல உங்களை தேடி இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன்.
இப்ப நம்ம பிரெக்னென்ட் லேடிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் வருது. அந்த காலை வந்து அட்டன் பண்றா. போன்ல அந்த சைடு பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பிரெக்னென்ட் லேடி தான். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய பிரதர் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து காயப்படுத்த கூடாது, அப்படி இல்லைன்னா நாம இங்க இருந்து வெளியில போக முடியாது அப்படிங்கறத சொல்லி கட் பண்ணிடுறா. இந்த குழப்பம் நடந்துட்டு இருக்க அந்த சின்ன பையனோட அம்மாவும் இவங்களை கண்டுபிடிக்க அந்த பையனை கட்டிப்பிடிச்சு அழுகுறா. அது மட்டும் இல்லாம இவளுடைய ஹஸ்பண்ட், அதாவது அந்த சின்ன பையனோட அப்பா கிட்ட என் பக்கத்துல வராத, நீ தான் எங்களை கொன்ன அப்படிங்கறத சொல்றா. ஆனா இவ இப்ப உயிரோட தான் இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினோட பிரதர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நம்ம எப்படி இங்க இருந்து வெளியில போறது, அதற்கான வழி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா பண்றான். ஐடியா பண்ணி அந்த பையனை, குட்டி பையனை அவன் தோல் மேல தூக்குறான். தோல் மேல தூக்கி வெளியில என்ன தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் தூக்கும் போது எதுவுமே தெரியல. செகண்ட் டைம் திரும்பவும் தூக்குறான். திரும்பவும் தூக்கும் போது அங்க ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது அப்படிங்கறத சொல்றான். அந்த பில்டிங் தான் அவங்க ஆல்ரெடி வர்றதுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல ஒரு பில்டிங் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பில்டிங் தான் தெரியுது. அப்ப அந்த திசையை நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வெளியில போயிடலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நம்மள யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம உடனே வெளியில போகணும் அப்படிங்கறத சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கேதான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு, கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நமக்கு பொண்ணு பிறக்க போறா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை எடுத்து வயித்துல வச்சுக்கிறா. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினோட பிரதருக்கு வந்து பிடிக்கல. இப்படி அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல யார் பேசுறா அப்படின்னா அந்த சைடு ஹீரோயின் தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் என் பிரதரை, ஹஸ்பண்டை வந்து எதுவும் பண்ண விடாம பாத்துக்கணும், அப்பதான் நம்ம இங்க இருந்து வெளியில போக முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றா. அப்ப ஒரு பயங்கரமா கதற சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த போன் கால் வந்து கட் ஆகுது. அப்படியே கால் கட்டானோடனே நம்ம இங்க இருந்து உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடக்கிறாங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இடத்த வந்து ரீச் பண்ணவே முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னென்ட்டா இருக்கனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகி கீழே மயங்கி விழுறாங்க. மயங்கி கீழே விழுந்தவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஏதோ உருவங்கள் இருக்க மாதிரி தெரியுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட பிரதரும் வந்து காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ரெண்டு பேரும் என்ன முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த குட்டி பையனோட அப்பா அங்க வராரு. வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹீரோயின் வந்து காப்பாத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் வந்து முழிச்சு எந்திரிச்சுக்கிட்டு இப்ப எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்ப எங்க இருந்து வந்தீங்க, இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என் பையனை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபும் உள்ளதா இருக்கா, அவளை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பையனோட அப்பா கேட்கிறாரு, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு. நாங்க இங்க இருந்து பார்க்கும்போது அங்க ஒரு பில்டிங் தெரியுது, அந்த பில்டிங்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பையனை தூக்கி நம்ம ஹீரோ மேல வச்சு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான பில்டிங் எதுவுமே வந்து தெரியல. அப்பதான் சொல்றாரு இந்த குட்டி பையனோட அப்பா, இங்கே இது மாதிரி தான் நடக்கும், சரி வாங்க நம்ம போலாம், எல்லாரும் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நடுவுல வந்து ஒரு கல்லை பாக்குறாங்க. அந்த கல்லை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பையனோட அப்பா அந்த கல்லை வந்து தொடுறாரு. அந்த கல்லை தொட்டதுக்கு அப்புறம் இந்த கல்லு பாத்தீங்க அப்படின்னா விண்வெளியில இருந்து வந்திருக்கு, அதாவது வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கு. இந்த கல்லுக்கு பல சக்திகள் இருக்கு. இது வந்து சென்டர் ஆஃப் தி எர்த்தா இருக்கு, பூமிக்கு நடுவுல வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை தொட்டா பல விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை தொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மாதிரி அந்த கல்லை பத்தி அவர் ரொம்பவும் மிகையா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கடுப்பாகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நாம இங்க வரல, எப்படி வெளியில போறது அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உங்களுக்கு எப்படி வழி தெரியும், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்கல்ல, என்ன வழி அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அந்த குட்டி பையனோட அப்பா சொல்றாரு, இந்த கல்லை தொட்டா எல்லாம் தெரியும், நீங்க இந்த கல்லை தொடுங்க தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. கல்லை தொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே கல்லை தொடுவோம் அப்படின்ட்டு கல்லை தொடறதுக்கு போறான். போய் பக்கத்துல கை போயிருச்சு. அப்ப அந்த குட்டி பையனோட அம்மா அங்கிருந்து வேகமா ஓடியாடுறாங்க. அவங்க வந்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா ரொம்பவும் மோசமா இருக்காங்க. இங்கேயே வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க பையனை பிடிச்சிக்கிட்டு இவங்க சொல்றத நம்பாதீங்க, இவர் வந்து ரொம்ப மோசமானவர், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையே மோசமா அடிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் இந்த கல்லை தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோனை வந்து மாத்துறாரு. நான் இப்ப என்ன உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கல்லை தொட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே உண்மை தெரிய போது, நீங்க இந்த கல்லை தொடுங்க அப்படின்னு சொல்லி டோனை மாத்தி பேசுறாரு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பையனோட அம்மா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சு நீ என்ன அடிப்ப, கொஞ்ச நேரத்துல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவ அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில என்ன சாகடிச்சிருவா அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ இறந்து போயிட்ட, இப்பதான் நான் உன்னை பாத்துட்டு வந்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பையனோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் அந்த கல்லை தொடுங்க அப்படியே இன்னும் வேகமா சொல்றாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய இமேஜினேஷன் வந்து தெரியுது. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்க மாதிரி, அதுவும் அந்த புல்லுலார ஆன மனுஷங்க இருக்க மாதிரி நிறைய உருவங்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பையனோட அப்பாவை பாக்கிறதுக்கு இப்போ ஒரு பேய் மாதிரியே அவங்க கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம இப்ப இங்க இருந்து உடனே புறப்பட்டாகணும், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய பிரதரும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. அதாவது அந்த குட்டி பையனையும் அந்த குட்டி பையனோட அம்மாவையும் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க ஓகே நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அப்பா அவங்களுடைய ஒய்ஃபை வந்து விடாம பிடிச்சிக்கிறாரு. இப்போ ரொம்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் இந்த கல்லை தொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அவருடைய ஒய்ஃபை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ போய் அதை தடுத்து அவரை பிடிச்சிக்கிறாரு. நீங்க எல்லாரும் போங்க, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றான்.
ஆனா இப்ப அந்த குட்டி பையனோட அப்பா நம்ம ஹீரோவே அடிச்சிடறாரு. ஹீரோவே அடிச்சு அவருடைய கையை வந்து உடைச்சிடறாரு. இப்ப அந்த குட்டி பையனை அவங்க அம்மா அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவங்க அம்மாவும் அவங்க கூட போலான்னு கிராஸ் பண்ண போகும்போது அவங்க அம்மாவை பிடிச்சிடறாங்க. அந்த குட்டி பையனோட அம்மாவை பிடிச்சு அப்படியே அடி அடிச்சு சாகடிக்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடஞ்ச கையோட நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வேகமா ஓடுறாங்க. வேகமா ஓடியாந்ததுல அங்க ஒரு பில்டிங் பாக்குறாங்க. அந்த பில்டிங் குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க அவன் வரான், நம்மள சாகடிக்காம விட மாட்டான், அதனால எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பாப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி இவனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கறத சொல்றாரு. ஹீரோவாலதான் நம்ம வந்து இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயி பிரதர் பாசத்தை ரொம்ப கொட்டாத, எனக்கு ஹஸ்பண்டும் முக்கியம் அப்படிங்கறத வந்து சொல்றா. இதை கேட்ட பிரதருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த குட்டி பையனோட அப்பா அங்க வர ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எல்லாரும் அந்த வீட்டோடைய ரூஃபுக்கு வந்து மேல ஏறி போறாங்க. இப்போ அந்த ரூஃப்ல இருந்து மேல இருந்து பாக்குறாங்க. அங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட டாக் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு சின்ன புதருக்குள்ள போகுது. அந்த புதருக்குள்ள போனா அது ரோட்ல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது இதுதான் ஷார்ட்கட் போறதுக்கு. அப்ப அந்த புதர் வழியா போனா அந்த ரோட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஷார்ட் ரூட்டை பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட பிரதர்கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல ரூஃப்ல இருந்து நம்ம ஹீரோ வலிக்கு கீழே விழுவுறாரு. அப்ப ஹீரோயினோட பிரதர் வந்து கை கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அதே சமயம் ஹீரோயின் திட்டினது ஞாபகம் வந்ததுனால இவனை சாவ விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து எடுத்து விட்டுறாரு. அவனும் கீழே வந்து சாகுற மாதிரி கீழே விழுவான் ஹீரோ. இது அந்த குட்டி பையனும் பார்த்துட்டான். அந்த குட்டி பையன்ட்ட வந்து இதை நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த குட்டி பையனோட அப்பா அங்க வந்துட்டாரு. அதனால இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வராங்க. இதை பார்த்ததும் அந்த குட்டி பையன் என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் மறுபடியும் அந்த புல்வெளிக்குள்ள ஓட ஆரம்பிச்சாரான். இங்க ஹீரோயினோட பிரதர் வந்து வா நம்ம வெளியில போயிடலாம், எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாருன்னா நான் ஹீரோவோட தான் வருவேன், அதாவது நம்ம ஹீரோ வரணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறான். ஹீரோயினோட பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவனை விடு, அவன் வரமாட்டான், அவன் இறந்துருவான், நம்ம மட்டும் போலாம் வா வழியை கண்டுபிடிச்சு அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வரமாட்டேன், ஹீரோ விட்டு வரமாட்டேன் அப்படிங்கறத வந்து உறுதியா சொல்லிடுறான். அவன் வரமாட்டான்னு சொன்ன உடனே பயங்கரமா நம்ம ஹீரோயின் கடுப்பாகிறா. அப்ப நீ அவனை ஏதோ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனோட அப்பா அங்க வந்துடுறாரு. உடனே பயந்துட்டு போய் நம்ம ஹீரோயின் அந்த புல்லுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயினோட பிரதரை அந்த குட்டி பையனோட அப்பா பயங்கரமா துரத்துறாரு. அவன் எங்க ஓடினாலும் அங்க ஓடி போய் அவனை சாகடிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணங்கள் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். எத்தனை வாட்டி வந்து மாட்டி எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டியுமே வந்து இந்த குட்டி பையனோட அப்பா கையால இறந்து போறது மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனோட அப்பா சொல்றாரு நீ எத்தனை வாட்டி வேணாலும் உள்ள வந்தாலும் நீ சாகுறது வந்து என் கையால தான் சாவ அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீ எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவையும் என் கையால தான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த லூப் மூவி அப்படிங்கிறப்ப அவன் எத்தனை தடவை முயற்சி பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல தான் வந்து செத்துருப்பான். சோ அதனாலதான் அவனுடைய பணங்கள் அங்க நிறைய கிடக்கு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அப்படியே முழிப்பு வருது. மேல இருந்து விழுந்த ஹீரோ வந்து சாகல. சோ இப்ப முழிச்சுட்டான். நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி உள்ள கத்திக்கிட்டே வரான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. அப்ப ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அவரும் ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஹீரோயின் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேட்டு உன்னை விட்டு எப்ப எக்காரணத்தை கொண்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியில போய் ஒன்னா வாழலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையனோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாரு. பிடிச்சி அடிக்க போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில வச்சு இந்த கத்தியை வச்சு அந்த குட்டி பையனோட அப்பாவுடைய கண்ணிலேயே குத்திடுறாங்க. கண்ணுல குத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த புள்ளுங்க எல்லாம் பேச ஆரம்பிக்குது. அந்த புள்ளுங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு உருவமா தெரிய ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தோம்னா அந்த புள்ள மூஞ்சில வச்சிருக்க மாதிரி நிறைய உருவங்கள் தோன்றுது. இப்போ அந்த உருவங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அந்த கல்லு கிட்ட போறாங்க. இந்த உருவங்கள்லாம் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த புதருக்குள்ள லூப்புக்குள்ள வந்து மாட்டி இறந்து போனவங்க தான். இப்பதான் நம்ம ஹீரோயின் போனை எடுத்து அவளுடைய போனுக்கே சொல்றா நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் ஹீரோவை வந்து காயப்படுத்தக்கூடாது, ஹீரோவை காயப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால வெளியில போக முடியாது அப்படிங்கறத. அதனால பார்த்தோம்னா எக்காரணத்தை கொண்டு ஹீரோவை ஹேட் பண்ண விடாதா, ஏன்னா நம்ம பண்ண தப்பே தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்றா. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த சீன்ல வந்து வாய்ஸ் இப்ப இங்க இருந்து தான் வந்திருக்கு. இப்ப அந்த பாறையோட வேரை காட்டுறாங்க. அந்த வேருக்குள்ள இதுக்கு முன்னாடி சுத்தவங்களுடைய ஆவி எல்லாமே இருக்கு. இந்த பாறையோட கல்வெட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை கொல்லப்படுற மாதிரி எல்லாம் வந்து வரைஞ்சிருக்கும். அதுல அந்த கல்வெட்டுல இது மாதிரியான உருவங்கள் இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் மயங்கி நம்ம ஹீரோயின் அங்கேயே விழுவுறாங்க. மயங்கி விழுந்தவங்க என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பார்த்தா ஹீரோயின் பக்கத்திலேயே ஹீரோ இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்னோட குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தைய பக்கத்துல இருந்து எடுத்து காட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் குழந்தைனால அந்த குழந்தைய எடுத்து காட்டுறான். இவங்களுக்கு இப்ப ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா எதையோ சாப்பிடறதுக்கு வந்து கொடுக்குறான். சாப்பிடறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு முடிச்சு நீ எதை கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா அந்த 6 மாத குழந்தைய பிச்சு அப்படியே கொடுத்துட்டு இருந்திருப்பான். இப்பதான் அவனுடைய உருவம் மாறுது. இது நம்ம ஹீரோ இல்ல, அந்த குட்டி பையனோட அப்பா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கேக்குறான் எங்க குழந்தை அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினோட வயிற்றுல பார்த்தா குழந்தை இல்ல. ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய நினைச்சு 2 பேருமே அழுகுறாங்க. இப்பதான் அந்த குட்டி பையன் வரான். குட்டி பையன் வந்து இந்த மாதிரிதான் எங்க அப்பா எத்தனை முறை வந்தாலும் எல்லாத்தையுமே சாகடிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனும் அழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இது மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ அழுவாதான் நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு.
அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனோட அப்பா அங்க வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோவை பாத்தீங்க அப்படின்னா செமையா அடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கி கீழே விழுகிறாரு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அந்த கத்தியை எடுத்து இன்னொரு கண்ணையும் வந்து குத்திடுறான். இப்ப அந்த குட்டி பையனோட அப்பாவால சண்டை போட முடியல. இப்ப எப்படியோ நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பையனோட அப்பாவை ஒரு வழியா கொண்டாடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல இறந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எந்திரிச்சு ஒரு போதையில அந்த கல்லை போய் தொடணும், தொட்டா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு தொட போறான். வேணாம் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். ஆனா கேட்காம நம்ம ஹீரோ போய் அந்த கல்லை தொடுறான். அந்த கல்லை தொடும்போதுதான் ஏகப்பட்ட விஷயம் தெரியறது மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மேப் மாதிரி வந்து தெரியுது. இதுதான் வெளியில போறதுக்கான வழி மாதிரியும் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குட்டி பையனை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய பாடியில இருந்து அந்த செயின், அவருடைய செயினை வந்து எடுத்துக்கிறாரு. அந்த செயினை வந்து அந்த குட்டி பையன்கிட்ட கொடுத்து, நான் இங்க இருந்து வர முடியாது, நீ போ, அவங்கள உள்ள வரவிடாம தடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயினை வந்து கொடுத்து தூக்கி அந்த டாக் போன அந்த புதருக்குள்ளே போட்டுறாரு. பார்த்தா அந்த புதருக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க ரோட்டுக்கு மேல இருந்த பில்டிங் கிட்ட இருக்கான். அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வந்து பாக்குறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய கார் வந்து அந்த இடத்துல நிக்குது. ஹீரோயினுக்கு வந்து திரும்ப வாமிட் வருது. சோ வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குட்டி பையனோட வாய்ஸ் கேக்குது. வாய்ஸ் கேட்கவும் இறங்கி போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குட்டி பையன் வந்து இல்ல போகாதீங்க, இதுல வந்து பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த குட்டி பையன் இல்ல அங்க ஒருத்தவங்க ட்ரபிள்ல இருக்காங்க, அவங்களை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் எவ்வளவு பயங்கரமா ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினோட பிரதர் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு. உள்ள போறாரு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ கொடுத்து விட்டா அந்த செயினை வந்து ஹீரோயின் கொடுக்குறான். கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே ஹீரோயின் வந்து மயக்கம் வர்ற மாதிரி மயங்குறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட பிரதர் வந்து திரும்ப வெளியில வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த லூப்புக்குள்ள போனோம் அப்படின்னா திரும்ப வெளியில வர முடியாது, அவர் போனா நீங்களும் போவீங்க, அப்ப எல்லாருமே வந்து உள்ள மாட்டிக்குவோம் அப்படிங்கறத வந்து சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அந்த இடத்துல ஒரு மயக்கம் வருது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பிரதர் கூப்பிட்டு இங்க நம்ம போவேலாம், வெளியில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையனை கார்ல ஏத்திட்டு நான் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் அம்மா வீட்டுக்கு வரல, இங்க என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து மாத்திட்டேன் அப்படிங்கறத சொல்றான். இப்ப அந்த ஹீரோயினோட பிரதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் அங்க போய் கஷ்டப்பட போற, இங்கவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஃபேமிலி எல்லாருமே உனக்காக அங்க வெயிட் பண்ணுவோம், அங்க போய் நீ என்ன தனியா கஷ்டப்பட போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா இல்ல என் ஃபேமிலி என் வயித்துல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார் அங்க இருந்து அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு கிளம்புது. இப்ப உள்ள இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஒய்ஃபையும் பிரதரையும் ஒரு வழியா காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற பெருமூச்சோட அந்த இடத்துல படுக்கிறாரு. அந்த நிம்மதியா படுக்கிறதோட சீன் வந்து அப்படியே கட் ஆகுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லூப் படம், அதாவது திரும்ப திரும்ப அந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான். இப்ப இது என்னதான் ஒரு லூப் படமா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வெளியில போகக்கூடிய வழி தெரியும். ஆனா ஏன் போகல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்லை தொட்டா அந்த கல்லை தொட்டதுல இருந்து கிடைக்கக்கூடிய பவர் மூலமா அந்த காட்டுல அவங்கதான் வந்து மெயினா இருப்பாங்க. அங்க வரக்கூடிய எல்லாரையும் சாகடிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லை தொடுறவங்க தான். அதனாலதான் அவரால் அந்த ஹோல் வழியா வெளியில போக முடியல, அந்த சின்ன பையன் மட்டும்தான் வெளியில போனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனோட அப்பாவை கொல்லலைன்னா அவரு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா கொண்டிருப்பாரு. சோ அதனால அவங்களால யாராலையுமே வெளியில போயிருக்க முடியாது. இது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் சாகடிக்கிறது அந்த கல்லை தொட்டா ஒரு ஹெட் தான். அந்த ஹெட் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து வெளியில போறவங்க மத்தவங்க போலாம், அவரால போக முடியாது. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தன்னை மட்டும் அந்த லூப்புக்குள்ள வந்து மாட்டிக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, அவர் ஒருத்தர் தியாகம் பண்ணாதான் மத்த எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கறனால அவரு அந்த லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்துறாரு. இப்படி ஒரு முடிவோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் காப்பாத்திட்டோங்கிற திருப்தியோட ஹீரோ படுத்து அங்க தூங்குறாரு.